தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை தயவு செய்து எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல மொத்தம் ஒரு 3 சப்ஜெக்ட மொத்தமா முடிக்க போறேன். அதாவது சிலபஸ் அடிப்படையில, ஸ்கூல் புக் அடிப்படையில ஜியோகிராஃபி, எகனாமிக்ஸ் யூனிட் 9 மொத்தமா முடிக்க போறேன். என்னென்ன டாபிக்ஸ் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறேன். கவனிங்க. எகனாமிக்ஸ் 5 திட்டங்கள், திட்டக்குழு, நிதி ஆயோக், ஆர்பிஐ, நிதி கொள்கை, பணக்கொள்கை, நிதிக்குழு, திட்டங்கள், கல்வி. அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி யூனிட் 9 வந்தீங்கன்னா மனித மேம்பாடு, தமிழ்நாடு பொருளாதாரம், சமூக நீதி, தமிழ்நாடு புவியியல், தமிழ்நாடு சாதனைகள், சமூக சமய இயக்கங்கள், பெரியார். அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி வந்தீங்கன்னா இயற்கை பண்புகள், பருவகாலம், ஆறுகள், மண்ணு, வனவிலங்கு, மலைகள். இது எல்லாமே வந்து சிலபஸ் அடிப்படையில சுமார் ஒரு 70% கவர் ஆயிடுச்சு. சிலபஸ்ல சுமார் 70% கவர் ஆயிடுச்சு. இதை எப்படி முடிக்க போறேன்னா டாபிக் பை டாபிக்கா பார்த்தா நமக்கு டைம் வேஸ்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா சொல்லிடுறேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும். அது மட்டும் இல்லாம எப்படி இதை முடிக்க போறேன் அப்படின்னா, இதுல இருந்து சுமார் ஒரு 20 கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒரு 20 கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன் மொத்தம். சரியா? அதாவது 8 15 15 பிளஸ் 6 21 ஒரு 20 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 20 கேள்வியில ஒவ்வொன்றுல இருந்து ஒன்னொன்னு வரும். இது எல்லாமே சிலபஸ்ல அப்படியே ஒவ்வொரு டாபிக் நீங்க பாத்தீங்கன்னா சிலபஸ்ல அப்படியே ஒரு டாபிக் அப்படியே ஒவ்வொன்றுல இருந்து ஒவ்வொன்று வரும். சரியா? அப்படியே அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் பார்த்துட்டு அப்படியே அது ஒரு டாபிக் தானே, அப்படியே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எக்ஸாம் பாயிண்ட்ஸ்ல அப்படியே முடிச்சு விட்டுறேன். சரியா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கரெக்டா பாருங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ இது, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ முடிவுல இந்த எல்லா டாபிக்ஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எக்ஸாம் பாயிண்ட்ஸ்ல உங்க மைண்ட்ல அப்படியே ஏறி இருக்கும். சரியா? எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், name the economist to play a leading role in the second 5-year plan. இரண்டாவது 5 திட்டத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய பொருளாதார மேதை பெயரை குறிப்பிடுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து செகண்ட் 5-year பிளான். இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து பிசி மஹலனோபிஸ். பிசி மஹலனோபிஸ் இதான் வந்து ஆன்சர். ரெண்டாவது 5 திட்டத்துக்கு பிளானை போட்டு கொடுத்த ஒரு பேர் என்னன்னா இந்த பிசி மஹலனோபிஸ் தான். இப்ப இதை வச்சு எக்ஸாம்ல வேற என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதை வச்சு எக்ஸாம்ல வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? இது 5-year பிளானா, 5 திட்டமா, சிலபஸ்ல இருக்கா, மொத்த விஷயத்தையும் முடிச்சு விட்டுறேன். 5-year பிளான், அதாவது திட்டக்குழுன்னு சொல்லக்கூடிய 5-year பிளான் வந்து எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. ரஷ்யா நாட்டுல இருந்து எடுத்தாங்க. ஒரு பாயிண்ட் முடிஞ்சா? இந்த திட்டக்குழு வந்து எந்த ஆணையம் வந்து நிறைவேற்றுது, 5-year பிளானை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றான்னு கேட்பாங்க. பிளானிங் கமிஷன். அதாவது இந்த 5-year பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னா பிளானிங் கமிஷன், திட்டக்குழு. திட்டக்குழு எந்த வருஷம் அமைச்சாங்கன்னு கேட்பாங்க. 1950 மார்ச் 15 போல அமைச்சிருப்பாங்க. 1950 மார்ச் 15 போல திட்டக்குழு அமைச்சிருப்பாங்க. திட்டக்குழுவோட சேர்மன் யாருன்னு கேட்பாங்க. பிரதமர் தான் சேர்மன். பிரதமர் தான் வந்து திட்டக்குழுவோட தலைவர். இந்த திட்டக்குழுல மொத்தம் எத்தனை 5-year பிளான் போட்டாங்கன்னா அப்படியே வரிசையா ஃபர்ஸ்ட் 5-year பிளான், செகண்ட் 5-year பிளான் சொல்லிட்டு போட்டே இருப்பாங்க. அதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொல்ற பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 5-year பிளானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயம். ஃபர்ஸ்ட் 5-year பிளானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது விவசாயத்துக்கு. அந்த பிளானை போட்டு கொடுத்தது யார் அப்படின்னா ஹரோத் தோமர். ஹரோத் தோமர் மாடல் எழுதிக்கலாம். ஹரோத் தோமர் மாடல். செகண்ட் 5-year பிளானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எது அப்படின்னா தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ். இந்த பிளானை போட்டு கொடுத்தது, செகண்ட் 5-year பிளானை போட்டு கொடுத்தது யார் அப்படின்னா மஹலனோபிஸ். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ முதல் 5ஆம் திட்டம் யார் போட்டு கொடுத்தா? ஹரோத் தோமர். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? விவசாயம். ரெண்டாவது 5ஆம் திட்டம் யார் போட்டு கொடுத்தா? மஹலனோபிஸ். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? இந்தியாவில் இது தொழிற்சாலைகளை முன்னேற்றலாம்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மூணாவது 5-year பிளான் வந்து முக்கியமா இந்தியாவில் வந்து யார் போட்டு கொடுத்தா அப்படின்னா கட்ஜில். கட்ஜில் அப்படி நபர். இந்த கட்ஜில் போட்டு கொடுத்தனால கட்ஜில் திட்டம் அப்படின்னு பெயர் உண்டு. மூணாவது 5-year பிளானுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கட்ஜில் யோஜனா, கட்ஜில் திட்டம். ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த 3 5-year பிளான் அப்பவும் பிரதமர் யார் அப்படின்னா நேரு. மூணாவது 5-year பிளானுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா தற்சார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டும். தற்சார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டும் சொல்லிட்டு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தற்சார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டும், செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த மூணாவது 5-year பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு இந்தியா சைனா போர் காரணமாக. அதுக்கப்புறம் பிளான் ஹாலிடேன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் இருக்கும். அது எக்ஸாம்ல கேட்பாங்க. திட்ட விடுமுறை 1966 இருந்து 1969 வரைக்கும் திட்ட விடுமுறை, பிளான் ஹாலிடேன்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி ஆட்சி. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4th 5-year பிளான். அதுக்கப்புறம் 1969 இருந்து 74 வரைக்கும் போகும். நான் வருஷங்களை சொல்ல போறது இல்ல. எக்ஸாம்ல எந்த 5-year பிளான் என்ன முக்கியத்துவம் கேட்டாலே அதான் கேட்பாங்க. அப்படியே ஞாபகம் வச்சுங்க. 4th 5-year பிளான் 4ஆம் 5ஆம் திட்டத்துக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அதோட டார்கெட் என்ன, ஸ்லோகன் என்ன அப்படின்னா growth with stability, நிலைத்தன்மையான வளர்ச்சி. இதான் வந்து அதோட அந்த டார்கெட், அதாவது அதோட அந்த ஸ்லோகன், அந்த உறுதிமொழி, நிலைத்தன்மை வளர்ச்சி. எக்ஸாம்ல கேட்பாங்க growth with stability எத்தனாவது 5ஆம் திட்டத்தோட டார்கெட்னு கேட்பாங்க. 4வது 5ஆம் திட்டம் 4th 5-year பிளான். இந்த 5-year பிளான் அப்பவும் யார் பிரதமர் அப்படின்னா இந்திரா காந்தி. 3 5-year பிளான் அப்ப நேருங்க. 4வது 5-year பிளான்ல இருந்து, அதாவது பிளான் ஹாலிடேல இருந்து ஆரம்பிச்சு 4வது 5வது ஃபுல்லாவே இந்திரா காந்திங்க. 5வது 6வது இந்திரா காந்தி தாங்க. சரியா?
அஞ்சாவது 5 இயர் பிளான், அதாவது 5th 5 இயர் பிளான். இந்த ஐந்தாவது திட்டத்தை பிளான் போட்டு கொடுத்தவர் வந்து டிபி தார். டிபி தார்னு ஒருத்தர் பிளான் போட்டு கொடுத்திருப்பார். மூணாவது 5ஆவது திட்டம் கட்ஜிலே, செகண்ட் 5ஆவது திட்டம் வந்து மஹலனோபிஸ், முதல் 5ஆவது திட்டம் ஹரோத் தோமர், 5ஆவது திட்டம் டிபி தார். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்கன்னா விவசாயம், அதுக்கப்புறம் தொழிற்சாலை, அதுக்கப்புறம் சுரங்கம். ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க. விவசாயம், தொழிற்சாலை, சுரங்கம் இப்படின்னு வரிசையா 3 கேட்பாங்க. அப்படியே ஞாபகம் வச்சுங்க. 5th 5 இயர் பிளான். 6th 5 இயர் பிளான் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிப்பு, அதாவது கரிபி ஹட்டாவோன்னு சொல்லுவாங்க. ஹிந்தில கரிபி ஹட்டாவோ, இது ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய கேள்வி. கரிபி ஹட்டாவோ எந்த 5ஆவது திட்டத்தோட ஸ்லோகன் கேட்பாங்க? 6ஆம் 5ஆவது திட்டம். சில பேர் 5ஆவது சொல்லுவாங்க, ஆனா ஸ்கூல் புக்ல 6ஆவது தான் இருக்கு. சரியா, ஸ்கூல் புக்ல 6ஆவது. இந்த டைம்ல யார் பிரதமர் அப்படின்னா இந்திரா காந்தி தான் பிரதமர். 6ஆவது 5ஆவது திட்டம் வறுமை ஒழிப்பு மட்டும் இல்ல, டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதாவது தொழில்நுட்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. 6th 5 இயர் பிளான். 7ஆம் 5ஆவது திட்டம் வந்து பிரைவேட், அதாவது தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. 7ஆம் 5ஆவது திட்டம். 7ஆம் 5ஆவது திட்டத்துக்கு யார் பிரதமர் அப்படின்னா ராஜீவ் காந்தி பிரதமர். தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு ராஜீவ் காந்தி. பிளஸ் எம்ப்ளாய்மெண்ட், பிளஸ் வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு ராஜீவ் காந்தி. எத்தனை 5ஆவது திட்டம்? 7ஆம் 5ஆவது திட்டம். சிம்பிளா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் விவசாயமா, செகண்ட் 5 இயர் பிளான் தொழிற்சாலையா, இது ஹரோத் தோமர் மாடலா, இது மஹலனோபிஸ் மாடலா, 3ஆம் 5 இயர் பிளான் இன்னொரு பேர் என்ன கஜ்ஜல் திட்டமா, அதுக்கு வந்து தச்சாபி இந்தியா தான் அதோட ஸ்லோகனா, பிளானிங் கமிஷன் அதாவது பிளான் ஹாலிடே திட்ட விடுமுறை வந்து 1966 இருந்து 1969 நிலைத்தன்மையான வளர்ச்சி 4ஆம் 5ஆவது திட்டத்தோட ஸ்லோகனா, டிபி தால் பிளான் போட்டு கொடுத்தது 5ஆம் 5ஆவது திட்டமா, எதுக்கு முக்கியத்துவம் விவசாயம் தொழிற்சாலை சுரங்கமா, 6ஆம் 5ஆவது திட்டம் வந்து வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்நுட்பமா, 7ஆம் 5ஆவது திட்டம் வந்து தனியார் துறை மற்றும் வேலை வாய்ப்பா. 1, 2, 3க்கு யார் பிரதமர்? நேரு. பிளான் ஹாலிடே 4, 5, 6 இதுக்கு யார் பிரதமர்? இந்திரா காந்தி. 7க்கு யார் பிரதமர்? ராஜீவ் காந்தி. 7க்கு யார் பிரதமர்? ராஜீவ் காந்தி. 8வது 5ஆவது திட்டம். இந்த டைம்ல யார் பிரதமர் அப்படின்னா நரசிம்மராவ் பிரதமர். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்கன்னா கல்வி, சுகாதாரம், இந்த ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. கல்வி மற்றும் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது 8வது 5 இயர் பிளான். 9வது 5 இயர் பிளான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்கன்னா growth with justice and equity சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது இந்த எக்ஸாம் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க, நீதி மற்றும் சமத்துவத்துக்கான வளர்ச்சி. இது வந்து 9வது 5ஆவது திட்டத்தோட டார்கெட். 9th 5 இயர் பிளானோட டார்கெட் வந்து நீதி மற்றும் சமத்துவத்துக்கான வளர்ச்சி, ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி. 10th 5 இயர் பிளான் வந்து 10th 5 இயர் பிளான்ல வந்து என்ன டார்கெட் அப்படின்னா அடுத்த ஒரு 15 வருஷத்துல வந்து வறுமையை ஒழிச்சிடணும். அடுத்த 15 வருஷத்துல வறுமையை ஒழிச்சிடணும். தனிநபர் வருமானத்தை 2 மடங்கு ஆக்கணும். இதான் வந்து டார்கெட். டபுளிங் பெர் கேபிட்டா இன்கம். டபுள் பெர் கேபிட்டா இன்கம். தனிநபர் வருமானத்தை 2 மடங்கு ஆக்கணும்னு சொல்லிட்டு எத்தனாவது 5ஆவது திட்டத்தோட டார்கெட்னு கேட்பாங்க? 10வது 5ஆவது திட்டம். எந்த 5ஆவது திட்டம் வந்து ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி, நீதி மற்றும் சமத்துவத்துக்கான வளர்ச்சின்னு கேட்பாங்க? 9வது 5ஆவது திட்டம். வாஜ்பாய் ஆட்சி இது. இது நரசிம்மராவ் ஆட்சி. 8வது 5ஆவது திட்டம் நரசிம்மராவ் பிரதமர். 9வது 5ஆவது திட்டம் அப்ப வாஜ்பாய் பிரதமர். 10வது 5ஆவது திட்டம் அப்பவும் வாஜ்பாய் தான் பிரதமர். பாதிக்கு அப்புறம் இவரு மன்மோகன் சிங் பிரதமரா வந்துருவார். சரியா? 11, 12 இந்த 12வது 5ஆவது திட்டம் தான் கடைசி. அதுக்கப்புறம் நிதி ஆயோக் மாத்திடுவாங்க பேரை. 11, 12 இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க. 11வது 5ஆவது திட்டத்துக்கு என்ன ஸ்லோகன் அப்படின்னா ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth. வேகமாக மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி. அதான் வந்து ஸ்லோகன், உறுதிமொழி. 12வது 5 இயர் பிளான்ல என்ன டார்கெட் அப்படின்னா ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ், சஸ்டைனபிள் growth. வேகமாக உள்ளடக்கிய மற்றும் நீடித்த வளர்ச்சி. வேகமாக உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது 5ஆவது திட்டத்தோட டார்கெட். வேகமாக உள்ளடக்கிய நீடித்த வளர்ச்சி 12வது 5ஆவது திட்டத்தோட டார்கெட். மொத்தம் இந்த 12 5 இயர் பிளான் ஒரு 2-3 நிமிஷத்துல முடிச்சு விட்டானா? 2-3 நிமிஷம் முடிச்சு விட்டானா? இது அப்படியே வந்து 11th எக்கனாமிக்ஸ்ல 5 இயர் பிளான் முடிஞ்சு போச்சா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அதுக்கப்புறம் நிதி ஆயோக்னு பேர் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது கேள்வி வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் விவசாயங்க, ஹரோத் தோமருங்க. செகண்ட் 5 இயர் பிளான் தொழிற்சாலைங்க, மஹலனோபிஸ்ங்க. தேர்ட் 5 இயர் பிளான் இந்தியா சைனா போர்ல பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுங்க. எதுக்கு முக்கியத்துவம்னா தச்சார்பு இந்தியாங்க. அதுக்கப்புறம் திட்ட விடுமுறை 3 வருஷங்க, 68 to 69ங்க. அப்புறம் 4th 5 இயர் பிளான்ங்க. 4th 5 இயர் பிளான் வந்து டிபி தார் 4th 5 இயர் பிளான் வந்து growth with stabilityங்க, நிலைத்தன்மையான வளர்ச்சிங்க. 5th 5 இயர் பிளான் டிபி தார் போட்டு கொடுத்தது விவசாயம் தொழிற்சாலை சுரங்கம்ங்க. 6வது 5ஆவது திட்டம் கரிபி ஹட்டாவோங்க, வறுமை ஒழிப்பு தொழில்நுட்பம்ங்க. 7ஆம் 5ஆவது திட்டம் தனியார் துறையும் வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. 8வது 5ஆவது திட்டம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதாவது எஜுகேஷன் ஹெல்த்துங்க, கல்வி சுகாதாரம்ங்க. 9வது 5ஆவது திட்டம் வந்து growth with justice and equityங்க, நீதி மற்றும் சமத்துவத்துக்கான வளர்ச்சிங்க. 10வது 5ஆவது திட்டம் வந்து அடுத்த 10 வருஷத்துல அதாவது அடுத்த 15 வருஷத்துல வந்து வறுமையை ஒழிக்கணும். தனிநபர் வருமானத்தை 2 மடங்கு ஆக்கணுங்க. 11வது 5ஆவது திட்டம் வந்து ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ்ங்க. 12 வந்து ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள்ங்க, நீடித்தங்க. முடிஞ்சாங்க வாங்க
அப்படியே டயர்ட் ஆகாம அடுத்த கொஸ்டின் வாங்க இங்க பாருங்க. ஜியோகிராஃபி, அதாவது 3 சப்ஜெக்ட் மாறி சரியா, 3 சப்ஜெக்ட் மாறி ஜியோகிராஃபி. பாபர், இந்த தமிழ்லையும் காட்டுறேன். பாபர் பழைய, அதாவது மேத்ஸ் ஃபாலோவிங். இது வந்து ஜியோகிராஃபில 10th ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் லெசன்ல சமவெளியில இருக்கக்கூடிய டாபிக் சரியா. பாகர், அதாவது பாபர் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாபர் வரும். பாபர் வந்து என்ன அப்படின்னா கரடு மூடான படிவுங்க. பாபர் சமவெளி வந்து கரடு மூடான படிவு சரியா. இந்த பாபர் சமவெளி ஞாபகம் வச்சுங்க. பாபர் சமவெளினா என்னன்னு கேட்டாங்கன்னா கரடு மூடான படிவு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது அன்அசார்ட்டட் செடிமெண்ட்ஸ், கூழாங்கல், இந்த மாதிரி கற்களால் உருவாகும். இமயமலையில இருந்து வரக்கூடிய ஆறுகள் கல்லா எடுத்துட்டு வந்து இந்த பாபர் சமவெளியில வந்து விட்டுருமா, அப்படிதான் கொடுத்துருப்பாங்க புக்ல. பாபர் சமவெளி வந்து எந்த பக்கத்துல அகலம் ஜாஸ்தின்னு கேட்பாங்க. இந்தியாவில் மேற்கு பக்கம் அகலம் ஜாஸ்தி, கிழக்கு பக்கம் அகலம் கம்மி. அதுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. பாபர் சமவெளி மேற்குல அகலம் ஜாஸ்தி, கிழக்குல அகலம் கம்மி. அதே மாதிரி தராய் சமவெளி வந்து கிழக்குல அகலம் ஜாஸ்தி, மேற்குல கம்மி. இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க சரியா. பாபர் மேற்குல ஜாஸ்தி, தராய் கிழக்குல ஜாஸ்தி. என்ன ஜாஸ்தி? அகலம் ஜாஸ்தி. இந்த பாபர் சமவெளியில வந்து விவசாயம் எல்லாம் செய்ய முடியாது, உயர்ந்த மரங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. பாபர் சமவெளியில. தராய் சமவெளியில வந்து அதாவது என்ன சொல்றது, தராய் சமவெளியில சதுப்பு படிவு, அதாவது மார்ஷி டிராக்ட். தராய்னா அதாவது ஈரநிலங்கள்னு அர்த்தம். மார்ஷினா ஈரநிலங்கள் காணப்படும், தராய்னால ஈரநிலங்கள்ங்க, பாபர்னாலே உயர்ந்த மரங்கள்ங்க. விவசாயம் செய்ய முடியாதுங்க பாபர்ல. பாபர்ல வந்து மேற்குல அகலம் ஜாஸ்திங்க, தராயில வந்து கிழக்குல அகலம் ஜாஸ்திங்க. முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து பாங்கர் காதர்னு 2 ஞாபகம் வச்சுங்க. பாங்கர்னா பழைய வண்டல் மண்ணுங்க, காதர்னா புதிய வண்டல் மண்ணுங்க. ரொம்ப ஈஸிங்க. பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண்ணுங்க, காதர் அப்படின்னா புதிய வண்டல் மண்ணுங்க. இது எல்லாமே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சமவெளிகள்ங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சமவெளிகள் சரியா. சோ ஃபர்ஸ்ட் பாபர்னா கரடு மூடான படிவு, உயர்ந்த மரங்கள் காணப்படும், விவசாயம் செய்ய முடியாது, மேற்குல அகலம் ஜாஸ்தி. தராய்னா வந்து கிழக்குல அகலம் ஜாஸ்தி. மார்ஷி டிராக்ட், அதாவது சதுப்பு ஈரநிலங்கள் அதிகமாக காணப்படும் தராயில. பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண்ணை பாங்கர்னு சொல்லுவாங்க. காதர் அப்படின்னா புதிய வண்டல் மண்ணை காதர்னு சொல்லுவாங்க. இந்த காதருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பெட் நிலங்கள். பெட்லாண்ட் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. பெட் நிலங்கள், பெட்லாண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மண்ணுமே விவசாயத்துக்கு நல்ல மண்ணு. இந்த ரெண்டுமே குறிப்பா அந்த காதர்லாம் சூப்பர், விவசாயத்துக்கு சூப்பர், ஏன்னா புதிய வண்டல் மண்ல. அப்படி பார்த்தோம்னா எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரு? பாபர் வந்து கரடு மூடான. ஸோ ஏ வந்து 3 இங்க வந்து 3412 3412 கரெக்ட். 3412 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 3412 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ ஜியோகிராஃபி கொஸ்டின். அடுத்து யூனிட் 8 சாரி யூனிட் 9 கொஸ்டின். அதான் 3 சப்ஜெக்ட் மாறி which district is having the highest human HDI in தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிக HDI கொண்டுள்ளது? இப்போ இதை வச்சு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை முடிச்சு விட்டுருவேன். மனித மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து 1990ல இந்த இண்டெக்ஸ் வந்து வெளியிட ஆரம்பிச்சாங்க. மனித மேம்பாட்டு குறியீடுன்னு சொல்லிட்டு 1990ல வெளியிட ஆரம்பிச்சாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் மனித மேம்பாட்டில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பட்டியல் வெளியிடுவாங்க, குறியீடுகள் வெளியிடுவாங்க. அதான் மனித மேம்பாட்டு குறியீடு. 2 பேர் முக்கியமான காரணம். ஒன்னு அமர்த்தியா சென், இன்னொருத்தர் வந்து மஹபூப் உல்லாக். இந்த 2 பேர் காரணிகள் எதை உருவாக்குனது அப்படின்னா மனித மேம்பாட்டு குறியீடு வெளியிடணும்னு சொல்லிட்டு உலகத்தில் கூடிய எல்லா நாடுகளுக்கும் பட்டியல் வெளியிடுவாங்க. 3 காரணிகளை இவங்க பார்ப்பாங்க, 3 காரணிகளை பார்ப்பாங்க. ஒன்னு கல்வி, அதாவது எவ்வளவு பேர் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க, அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதெல்லாம் பார்ப்பாங்க. அதாவது பள்ளி சேர்க்கை, பள்ளி முடிப்பு அதெல்லாம் பார்ப்பாங்க. 2வது சுகாதாரம், அதாவது சராசரியா ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் வாழ்றான், லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவாங்க, அதை பார்ப்பாங்க. 3வது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்வாதாரம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வாழ்றான், அவனோட தனிநபர் வருமானம் என்ன, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ 3 காரணிகள் பார்ப்பாங்க, கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம். கல்விக்கு வந்து இந்த டிராப் அவுட் ரேஷியோ, என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்ப்பாங்க. சுகாதாரத்துக்கு வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, சராசரி வாழ்நாள் விகிதம் பார்ப்பாங்க. வாழ்வாதாரம், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு வந்து ஒரு மனுஷனோட சராசரி வருமானம் என்ன, தனிநபர் வருமானம் என்னன்னு பார்ப்பாங்க. ஸோ இதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த கொஸ்டின் என்னன்னா, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிக எஸ்டிஐ கொண்டுள்ளதுன்னா கன்னியாகுமரி ஆன்சர். அதிக எஸ்டிஐ கொண்டுள்ளது கன்னியாகுமரி, குறைவான எஸ்டிஐ கொண்டுள்ளது அரியலூர். ஸோ லோ வந்து அரியலூர், ஹை வந்து என்ன அப்படின்னா கன்னியாகுமரி. எதுல? மனித மேம்பாடு குறியீடுல. மனித மேம்பாடு குறியீடுல ஹை கன்னியாகுமரி, லோ அரியலூர். இது கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்க மாறிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இன்னைக்கு டேட்டுக்கு which are the following were indirect taxes? பின்வருவற்றில் மறைமுக வரிகள் என்ன? மறைமுக வரிகள் கேட்டாலே நீங்க கலால் வரியும் சுங்க வரியும் ஞாபகம் வச்சுங்க சரியா. இது 2மே மறைமுக வரிகள் தான். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இது 2மே நேர்முக வரி, டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ்னா மக்கள் நம்மளே ஸ்ட்ரைட்டா கவர்மெண்ட் கட்டுவோம்.
கலால் வரி எதை இன்டைரக்ட் டாக்ஸ்னா வந்து வேற யார்ட்டையா கட்டுவோம், அவங்க கவர்மெண்ட் கட்டுவாங்க. இப்போ ஹோட்டல் போய் சாப்பிடுறீங்க, ஜிஎஸ்டி கட்டுறீங்க, நீங்க ஹோட்டல்காரன் கட்டுறீங்க, ஹோட்டல்காரன் கவர்மெண்ட் கட்டுறான். அப்ப ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். அப்ப இன்டைரக்ட் டாக்ஸ்ல இது ஜிஎஸ்டியும் சேர்த்துங்க. மூணுமே இன்டைரக்ட் டாக்ஸ் தான், மறைமுக வரி தான். கலால் வரினா என்னன்னா, ஒரு பொருளை உற்பத்தி பண்றவங்கள்ட்ட இருந்து வரியை வசூலிச்சா அது பேர் கலால் வரி. உற்பத்தியாளர் வரின்னு கூட சொல்லலாம். மேனுஃபேக்சரர் டாக்ஸ் பேர் தான் கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இதே சுங்க வரி, கஸ்டம்ஸ் டியூட்டினா என்னன்னா, பொருளை ஏற்றுமதி செய்பவர்கள்ட்டும் பொருளை இறக்குமதி செய்பவர்கள்ட்டும் ஒரு வரியை வசூலிச்சா அது பேர் சுங்க வரி, அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. இது ஞாபகம் வச்சுங்க. ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரியும், 2017 இது அறிமுகப்படுத்தப்பட்டது. 2017 ஜூலை மாசம் 1ஆம் தேதி போல அறிமுகப்படுத்தப்பட்டது ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஆர்டிகல் 279A, அதாவது ஜிஎஸ்டில எவ்வளவு ஜிஎஸ்டி, எத்தனை சதவீதம் ஜிஎஸ்டி ஒதுக்கணும், ஹோட்டலுக்கு 5%, இதுக்கு 18% சொல்லிட்டு டெசிஷன் எடுக்கக்கூடிய அமைப்பு பேர் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில். ஆங்கிலத்தின் ஜிஎஸ்டி கவுன்சில், தமிழின் ஜிஎஸ்டி கவுன்சில். அது ஆர்டிகல் பேர் 279A. கூடுதலா ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஸ்டின் சுத்தோட்டாரம் ஃபுல்லா நான் சொல்லிட்டேன். சரியா? வருமான வரி உங்களுக்கு தெரியும், அது இன்னைக்கு டேட்ல 5 லட்சம் வரைக்கும் இருக்கு. நிறுவன வரினா கார்ப்பரேட் டாக்ஸ், பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இருந்து வரி வசூலிக்கிறது. இது ரெண்டுமே டைரக்ட் டாக்ஸ், இது மூணுமே இன்டைரக்ட் டாக்ஸ். இது மூணுமே இன்டைரக்ட் டாக்ஸ். இது தவிர இன்டைரக்ட் டாக்ஸ் மறைமுக வரியில இன்னொன்று இருக்கு, வேட்னு சொல்லுவாங்க, மதிப்பு கூட்டு வரின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே மதிப்பு கூட்டு வரியை அறிமுகம் செய்த முதல் மாநிலம் வந்து ஹரியானா. இது வந்து 7th ஸ்கூல் புக்ல டேர்ம் 3ல கொடுத்திருப்பாங்க. 7th டேர்ம் 3ல இருக்கும் எகனாமிக்ஸ் சாப்டர்ல. ஹரியானா தான் 2003 மதிப்பு கூட்டு வரினா ஒரு கூடுதல் வரி, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது வசூலிச்சுக்கும். சரியா? ஜிஎஸ்டி படி நம்ம தனியா பார்ப்போம். இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து 3,4. சோ கலால் வரினா யாரு? உற்பத்தியாளர்ட்ட இருந்து வரியை வசூலிக்கிறது. சுங்க வரினா என்ன? ஒரு பொருளை இந்தியால இருந்து ஏற்றுமதி செய்பவர்கள்ட்ட இறக்குமதி செய்பவர்கள்ட்ட வரியை வசூலிக்கிறது. நிறுவன வரினா என்ன? பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இருந்து வரியை வசூலிக்கிறது. வருமான வரினா என்ன? ஒரு 5 லட்சம் இன்கம் தாண்டி போச்சுன்னா வரியை வசூலிக்கிறது. முதல் ரெண்டும் நேர்முக வரி, அடுத்த ரெண்டும் மறைமுக வரி. ஜிஎஸ்டி எப்ப வந்துச்சு? 2017 ஜூலை 1. ஜிஎஸ்டி கவுன்சில் எப்ப? 279A, ஆர்டிகல் 279A. Which are the following is meeting point of Western Ghats and Eastern Ghats? மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சந்திக்கும் இடங்கள் என்ன? சரியா? ரெண்டுமே சந்திக்கும் இடங்கள் வந்து both 1 and 2. நான் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நேரத்துல எக்ஸாம் வந்துருச்சு. சரியா? both 1 and 2. அதாவது சத்தியமங்கலம் போலீஸ் காப்பகமும் நீலகிரி, இந்த ரெண்டு இடத்துலயுமே மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்குது. இங்க பாருங்க, இதா இந்தியா அப்படின்னா, சவுத் இந்தியா அப்படின்னா, இதா வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இதா வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. சரியா? இதா கிழக்கு தொடர்ச்சி மலை, இதா மேற்கு தொடர்ச்சி, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ். இது ரெண்டும் சந்திக்கிற இடம் ஒன்று இருக்குல்ல, அது வந்து நீலகிரியில சந்திக்கும், குறிப்பா சத்தியமங்கலம் போலீஸ் ஆனாலயம். அப்ப both 1 and 2 தான் ஆன்சர். சரியா? இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையை வச்சு என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையோட உயர்ந்த சிகரம் என்னன்னு கேட்பாங்க. ஆனைமலையில இருக்கு, ஆனைமுடி. சரியா? கிழக்கு தொடர்ச்சி மலையோட உயர்ந்த சிகரம் கேட்பாங்க, ஜிந்தங்காடா. கிழக்கு தொடர்ச்சி மலையோட உயர்ந்த சிகரம் ஜிந்தங்காடா. இதோட உயரம் பாத்தீங்கன்னா 1690 மீட்டர் வரும். இதோட உயரம் பாத்தீங்கன்னா 2695 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஆமா கரெக்ட், 2695 மீட்டர், 1690 மீட்டர். அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையில உயர்ந்த சிகரம் ஆனைமுடி, கிழக்கு தொடர்ச்சி மலையில உயர்ந்த சிகரம் வந்து ஜிந்தங்கடான்னு சொல்லி பார்த்தாச்சு. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து உயரத்தில் பெருசு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ். உயரத்தில் சிறுசு எது அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸ். அதாவது எது ஹைட் பெருசு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை, எது ஹைட் சின்னது அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. சரியா? எது அகலத்துல பெருசுனா கிழக்கு தொடர்ச்சி மலை, எது அகலத்துல சிறுசுனா மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை ஹைட்டுங்க, அகலம் கம்மிங்க. கிழக்கு தொடர்ச்சி மலை ஹைட் கம்மிங்க, அகலம் ஜாஸ்திங்க. புரிஞ்சுதாங்க? எது தொடர்ச்சியானதுன்னு கேட்டாங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, எது தொடர்ச்சியற்றதுன்னு கேட்டாங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் கண்டினியூஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் டிஸ்கண்டினியூஸ் சொல்லுவாங்க. எங்க அதிகமான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வாழ்கிறதுன்னு கேட்டாலும் மேற்கு தொடர்ச்சி மலை தான். அங்கதான் அதிகமான விலங்கு வாழுது, ஏன்னா அங்கதான் மலைகள் அதிகமா பெய்யும். அதாவது தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாக்குள்ள வருதுல, அது அதிகமா மழை கொடுக்கறதே மேற்கு தொடர்ச்சி மலையில தான். அதனாலதான் அங்க வந்து பசுமை மாறா காடுகள், எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அதிகமா காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையில. இதெல்லாம் கூடுதலான பாயிண்ட். சரியா? மேற்கு தொடர்ச்சி மலை எந்த மாநிலத்திலிருந்து எந்த மாநிலம் வரைக்கும் பயணிக்கும் கேட்பாங்க. குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. இந்த 6 ஞாபகம் வச்சுங்க, ரீவைண்ட் பண்ணி பார்த்துங்க. கிழக்கு தொடர்ச்சி மலை எந்த மாநிலத்திலிருந்து என்ன மாநிலம் கேட்பாங்க. ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு. இந்த 5 மாநிலங்களை ஞாபகம் வச்சுங்க. கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான், இதுக்கு பத்தி பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. சரியா? வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ உயர்ந்த சிகரம் பார்த்துட்டோம்,
உயரம் என்னன்னு பார்த்துட்டோம், அகலம் எது பெருசுன்னு பார்த்துட்டோம், எது கண்டினியூஸ் பார்த்துட்டோம், எந்த மாநிலங்கள் இது பாஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம், எங்க மீட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இது எல்லாமே 10th ஜியோகிராஃபி புக்ல இருக்கு. சரியா? which are the following were the principles of ராமலிங்க அடிகளார்? கீழ்கண்டவையில் ராமலிங்க அடிகளாரின் கொள்கைகள் யாவை? ராமலிங்க அடிகளார் எனக்கு ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா 1823 இருந்து 1874 வரைக்கும் வாழ்ந்தவர், தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர். சரியா? இவர் ஆரம்பிச்ச சபைகள் எக்ஸாம்ல கேட்பாங்க. குறிப்பா 1856ல சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிப்பாரு. சரியா? சமரச சத்திய சன்மார்க்க சங்கம் ஆரம்பிப்பாரு. அது பேரையும் மாத்துவாரு. இது வந்து எந்த வருஷம் ஆரம்பிப்பாரு அப்படின்னா 1856 ஆரம்பிப்பாரு. வடலூர்ல 1867ல சத்திய தர்ம சாலையை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். மெட்ராஸ்ல மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கும். அப்ப ஏழைகளுக்கு உணவு அளிப்பதற்கு சத்திய தர்ம சாலைன்னு சொல்லிட்டு 1867ல ராமலிங்க அடிகளார் ஆரம்பிப்பார். 1870கள்ல சத்தியஞான சபைன்னு சொல்லிட்டு ஒரு சபை ஆரம்பிப்பார். சத்தியஞான சபை 1970கள்ல சத்தியஞான சபைன்னு சொல்லிட்டு ஒரு சபையை ஆரம்பிப்பார். யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சொல்லிட்டு யார் ஆரம்பித்தான்னு கேட்டாங்கன்னா ராமலிங்க அடிகளார். சத்திய தர்மசாலை 1867 ஆரம்பித்தவர் வடலூர்ல யார் என்று கேட்டால் ராமலிங்க அடிகளார். சத்தியஞான சபை 1870களில் ஆரம்பித்தவர் யார் என்று கேட்டால் அதுவும் ராமலிங்க அடிகளார். அருண் பெருஞ்சோதி, ஜீவ காருண்யம் இதெல்லாம் வந்து இவரோட வந்து தத்துவம். இப்ப இந்த எக்ஸாம் இந்த இதுலயும் பாருங்களேன், சகோதரத்துவம் இவரோட தத்துவம் தான், ஜீவ காருண்யம் இவரோட தத்துவம் தான், நிழல் தாங்கல் வந்து இவர் வராது, வைகுண்ட சுவாமிகள். சமத்துவம் இவரோட தத்துவம் தான். 1 to 4 ஆன்சர். சி இஸ் த ஆன்சர். சரியா? சி இஸ் த ஆன்சர். இவரோட நூல்கள் படைப்புகள் பாத்தீங்கன்னா சின்மய தீபிகை இவரோட படைப்பு தான். ஒளி ஒடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு, அது இவரோட படைப்பு தான். தொண்டை மண்டல சாதகம் இவரோட படைப்பு தான். ஜீவகாருண்ய ஒழுக்கம் அது இவரோட படைப்பு தான். திருவருப்பா இவரோட வந்து பாடல்களோட தொகுப்பு பேர் வந்து திருவருப்பா. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? இந்த திருவருப்பா எதிர்த்து மறுப்பான்னு சொல்லிட்டு இவரோட ஆப்போனன்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு பாடல் தொகுத்திருப்பாங்க. இவரோட பாடல் தொகுப்பு பேர் திருவருப்பா. சின்மய தீபிகை, ஜீவகாருண்ய ஒழுக்கம், ஒளி ஒடுக்கம், தொண்டை மண்டல சாதகம், மனுமுறை கண்ட வாசகம், இந்த 5 நூல்களை ஞாபகம் வச்சுங்க. சரியா? இது எல்லாமே ராமலிங்க அடிகளாரோட படைப்புகள். 20 point program was introduced in India in which year? இந்தியாவில் 20 அம்ச திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னு கேக்குறாங்க. 20 அம்ச திட்டம் எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது? 1975. ஓகேவா? ஜூலை 1975ல தான் அறிமுகப்படுத்தப்பட்டது, இந்திரா காந்தி ஆட்சியில. இதை வச்சு ஸ்கீம்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வந்து 11th ஸ்கூல் புக்ல இருக்கு. ரூரல் இந்தியா, ஊரக இந்தியாங்கிற டாபிக் உள்ள இருக்கு. சரியா? எடுத்துக்காட்டுக்கு ஐஆர்டிபினா ஒருங்கிணைக்கப்பட்ட ஊரக மேம்பாடு திட்டம். இது எப்ப ஆரம்பிச்சாங்க கேட்டாங்கன்னா 1978ல ஆரம்பிச்சிருப்பாங்க, மொராஜி தேசாய் கவர்மெண்ட். சரியா? அதுக்கப்புறம் இந்திரா ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டித்தர திட்டம், இந்திரா ஆவாஸ் யோஜனா. இது எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1985. இந்த பேரை தான் மாத்தி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இப்ப மோடி மாத்திருப்பாரு. 1985ல இந்த யோஜனா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ராஜீவ் காந்தி கவர்மெண்ட். ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா, இது எல்லாமே அந்த டேபிள் காலம்ல இருக்கும் ஸ்கூல் புக்ல. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா இது வந்து 1989 வாக்குல ஆரம்பிச்சிருப்பாங்க. வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு திட்டம், வேலை வாய்ப்பு வழங்கும் திட்டம். ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு திட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், தேசிய ஊரக சுகாதார திட்டம். இது வந்து 2005ல் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா இது 2010ல் ஆரம்பிச்சிருப்பாங்க. கிராமங்கள் எல்லாருமே சாலை போடக்கூடிய யோஜனா, சாலை வசதியை உருவாக்கக்கூடிய திட்டம் பேரு 2010ல கிராம் சதக் யோஜனா. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன், உணவு பாதுகாப்பு திட்டம். இது வந்து 2013ல் ஆரம்பிச்சிருப்பாங்க, மன்மோகன் சிங் கவர்மெண்ட். இது மூணுமே மன்மோகன் சிங் கவர்மெண்ட். ஊரக சுகாதார திட்டம் 2005, கிராம சதக் யோஜனா கிராம சாலை போடுவது 2010, உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. சரியா? இன்னைக்கு டேட்ல இருக்கக்கூடிய திட்டம் எக்ஸாம்ல கேட்பாங்க, நான் அப்படியே ஓரலா சொல்றேன். சௌபாக்கியா திட்டம் வந்து ஏழைகளுக்கு மின்சாரத்தை வழங்கக்கூடிய திட்டம் சௌபாக்கியா. உஜ்வாலா திட்டம் வந்து எல்லாத்துக்கும் எல்பிஜி கேஸ் வழங்கக்கூடிய திட்டம் பேரு உஜ்வாலா. எல்லாத்துக்கும் எல்இடி பல்பை கொடுக்கக்கூடிய திட்டம் பேரு உஜாலா திட்டம். சரியா? பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, எல்லா இளைஞர்களுக்கு திறனை மேம்படுத்தக்கூடிய திட்டம் பேரு கௌசல் விகாஸ் யோஜனா. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா இருக்கு. அது என்ன அப்படின்னா சொட்டு நீர் பாசனத்துக்கான திட்டம். கிருஷி சிஞ்சாய்னா சொட்டு நீர் பாசனங்க, கௌசல் விகாஸ்னா வேலை வாய்ப்புங்க, சௌபாக்கியனா மின்சாரங்க, உஜ்வாலானா எல்பிஜி கேஸுங்க, உஜாலானா எல்இடி பல்புங்க, ஆவாஸ் யோஜனா 1985ங்க, உணவு பாதுகாப்பு திட்டம் 2013ங்க, கிராம் சதக் யோஜனா 2010ங்க.
2010ங்க. இந்த இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் பேர் இருக்குங்க, பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனாங்க. பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துறதுங்க. பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துறதுங்க. பயிர் காப்பீடு திட்டத்துக்கு ஒரு பேர் இருக்குங்க, ஃபசல் பீமா யோஜனாங்க. ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீடு திட்டம்ங்க. ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீடு திட்டம்ங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் திட்டம் 2014 ஆரம்பிச்சிருப்பாங்க. 2014 அக்டோபர் 2 ஸ்வச் பாரத் திட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்து 2016 ஆரம்பிச்சிருப்பாங்க. 2016 ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருப்பாங்க. மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மன்ரேகான்னு சொல்லுவாங்க, அது 2006 ஆரம்பிச்சிருப்பாங்க. 2006 வந்து மன்ரேகான்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். நான் திட்டங்களுக்கு தனியாவே வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துங்க. சரியா? Which are the following rivers originate from the மான்சரோவர் லேக்? பின்வரும் ஆறுகளில் மான்சரோவர் ஏரியிலிருந்து உற்பத்தியாகும் ஆறுகள் யாவை? மான்சரோவர் லேக் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாதா ஃபர்ஸ்ட் அதை பத்தியான உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். சரியா? இங்க இருக்கு மான்சரோவர் ஏரி, அதாவது திபெத்ல இருக்கு. இந்தியாவுக்கு வெளியில திபெத்ல இருக்கு, நேபாளுக்கு மேல இருக்கு. அங்கிருந்து என்னென்ன நதிகள்லாம் உருவாதுன்னா, சிந்து நதி அங்கிருந்து உருவாது, சட்லஜ் நதி உருவாது, பிரம்மபுத்திரா நதி உருவாது. 3 நதியுமே அங்கிருந்து உருவாது. சரியா? 2, 3, 4 இஸ் த ஆன்சர். கங்கை நதி அங்கிருந்து உருவாகல. கங்கை நதி எங்க உருவாதுன்னா உத்தரகாண்ட்ல இருந்து உருவாகுது. உத்தரகாண்ட்ல கங்கோத்ரி பனிமலையில இருந்து ஆரம்பிக்குது கங்கை நதி. உத்தரகாண்ட்ல ஆரம்பிச்சு உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம் 5 மாநிலங்கள்ல பயணிக்குது கங்கை நதி. சரியா? மீதி இந்த 3 நதியும் மேல இந்த மான்சரோவர் ஏரின்னு ஒரு ஏரியில இருந்து ஆரம்பிச்சு பயணிக்கும். அதுல மெயின் நதி சிந்து நதி, மீதி 2 வந்து துணை நதி. மெயின் நதி சிந்து நதி, மீதி 2 துணை நதி. சரியா? சிந்து நதியோட மிகப்பெரிய துணை நதி எதுன்னு கேட்பாங்க, சாம்பல் நதி. சரியா? சாரி, செனாப் நதி தான் சிந்து நதியோட மிகப்பெரிய துணை நதி எதுன்னு கேட்பாங்க, செனாப் நதி சிந்து நதியோட மிகப்பெரிய துணை நதி. சரியா? அப்புறம் சட்லஜ் நதி, பிரம்மபுத்திரா நதி, இது எல்லாமே பிரம்மபுத்திரா தனி நதி. சரி, பிரம்மபுத்திரா ஏதோ துணை நதி இல்ல, பிரம்மபுத்திரா தனி நதி. சட்லஜ் மட்டும் தான் ஏதோ துணை நதி. சரியா? ஞாபகம் வச்சுங்க. நான் நதிகளுக்கு வந்து டீட்டெயிலாவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஷார்ட்கட் லாஜிக் எல்லாம் சேர்த்தே போட்டிருப்பேன், எடுத்து பாருங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கும். சரியா? ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்ல பாத்துங்க. சரியா? அடுத்து மேட்ச் தி ஃபாலோவிங். நகரம், தொழில். திருச்சிராப்பள்ளி இது ஒன்றும் இல்லை, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அமைப்பு, அதாவது ஒரு நிறுவனம், அது எங்கே இருக்கு? முடிஞ்சிச்சா? திருச்சிராப்பள்ளி வந்து பிஹெச்எல்ங்க, A3 எல்லாமே 3 இருக்கா? கரூர் வந்து பேப்பர் லிமிடெட், கரூர் வந்து TNPL இருக்கு. சேலம் வந்து செயில் ஸ்டீல் இருக்கு. கோயம்புத்தூர் வெட் கிரைண்டரு. சரியா? தூத்துக்குடி கெமிக்கல் ப்ரொடக்ஷன். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 3, 4, 2, 5, 1. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். பார்த்துங்க, ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகேவா? எவ்வளோ நிமிஷம் ஆச்சு? 20. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஓகே ஓகே. அடுத்து நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் அறிக்கைகள் எது சரியானது? இது வரைக்கும் ஒரு 1 லைனர் மேட்ச் ஃபாலோவிங்கா பார்த்துட்டோம். ஸ்டேட்மெண்ட் கேள்வியும் அடிச்சு நவுத்திடுவோம். ஸ்டேட்மெண்ட் கேட்டா என்னப்பா? நிதி ஆயோக்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இதை சொன்னதான் உங்களுக்கு புரியும். இந்த பிளானிங் கமிஷனை சொல்லி முடிச்சால முழுசா, இந்த திட்டக்குழு 5ஆண்டு திட்டத்தை முடிச்சு விட்டால வேகமா, அப்படியே ஸ்லோவா ஃபார்வர்ட் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். அந்த பிளானிங் கமிஷன் அந்த அமைப்பே தூக்கிட்டு அது பதிலா நிதி ஆயோக்னு பேரை மாத்துறாரு நரேந்திர மோடி அவர்கள். 2015 ஜனவரி 1 போல இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 2014 அடிக்கல் நாட்டிடுவாங்க, அதாவது 2014 இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, 2015 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரியா? என்ன பேர்? என்னது? நிதி ஆயோக். யாரு? நரேந்திர மோடி. சரி, நிதி ஆயோக் எப்ப அமைக்கப்படுதுன்னா ஜனவரி 1, 2015. சரியா? பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. பாட்டம் அப் அப்ரோச்னா கீழ இருந்து மேல பயணிக்கிறது, அதாவது ஏழைகள்ல இருந்து பணக்கார வரைக்கும் உதவுதல். அதான் வந்து நிதி ஆயோகோட எய்ம்னு சொல்லுவாங்க. எய்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் டேங்க் அப்படிங்குவாங்க. கவர்மெண்டோட திங்க் டேங்க், அந்த யோசனை செய்யக்கூடிய அறிவுசார் சமூகம் தான் இந்த நிதி ஆயோகா. திங்க் டேங்க்னு கேட்டா நிதி ஆயோக், பாட்டம் அப் அப்ரோச் கேட்டா நிதி ஆயோக். 2015 ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டா நிதி ஆயோக். திட்டக்குழுவோட புதிய பேர் எதுன்னு கேட்டாங்கன்னா நிதி ஆயோக். சரியா? 5 பிளான் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ 5ஆம் திட்டம்லாம் இப்ப இல்ல, கடைசியா 12ஆம் 5 பிளான் போட்டோம்ல, பார்த்தோம்ல, அதோட முடிஞ்சு. சரியா? இதை பத்தியான கேள்வி. இந்த நிதி ஆயோக், the aim of நிதி ஆயோக் is to achieve sustainable development goals and to enhance cooperative federalism in the country. நிதி ஆயோக்கின் நோக்கம் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவதாகும். கரெக்ட், கரெக்ட். ஏன்னா இந்தியாவில் கூடிய எல்லா குறியீடுகள், இண்டெக்ஸஸ் இருக்குல்ல, சுகாதார குறியீடா இருக்கட்டும், SDG குறியீடா இருக்கட்டும், நீர் மேலாண்மை குறியீடா இருக்கட்டும், எல்லாத்தையும் வெளியிடுறது நிதி ஆயோக் தான். சரியா? இந்தியாவுக்குள்ள எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு போட்டி உருவாக்குது. என்ன? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் எக்ஸ் ஆஃபீஸர் சேர்பர்சன் ஆஃப் நிதி. ஆமா, இந்திய பிரதமர் நிதி ஆயோக் அதிகார நிதி ஆயோகோட சேர்மன் யாருன்னா பிரதமர் தான். நிதி ஆயோகோட சேர்மன் யார் அப்படின்னா பிரதமர். எப்படி பிளானிங் கமிஷன் சேர் பிரதமரோ அதுமாதிரி நிதி ஆயோகோட சேர்மனும் பிரதமர் தான். கரெக்ட் தான். ஆனா இதுல இன்னொரு பாயிண்ட், இன்னைக்கு டேட்ல, அதாவது ஆஸ் பர் 2024 பிப்ரவரி தேதி அன்னைக்கு நம்ம பேசணும் அப்படின்னா கரண்ட் சேர்மன் ஒருத்தர் இருக்காரு. நிதி ஆயோகோட கரண்ட் சேர்மன் ஆஸ் பர் 2024 பிப்ரவரி மாசம் போல கரண்ட் சேர்மன் யார் அப்படின்னா, சார் கரண்ட் சேர்மன் இல்ல, கரண்ட் CEO சேர்மன் தான் இவரு.
சிஇஓ சேர்மன் தான் பிரதமர் இல்ல. சிஇஓ யாருன்னா சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் தான் சிஇஓ. சரியா? சுப்பிரமணியம் தான் சிஇஓ. சரியா? ஞாபகம் வச்சுங்க. வைஸ் சேர்மன் துணைத் தலைவர் பேர் வந்து சுமன் பெத் அப்படின்னு நினைக்கிறேன். சுமன் ஆரம்பிக்கும். சுமன். வைஸ் சேர்மன் துணைத் தலைவர் இருப்பாரு, அது பேர் வந்து சுமன் நினைக்கிறேன். ஆஸ் பர் 2024 பிப்ரவரி மாசம் படி சுமன் பெரி. சுமன் பெரி. ஆமா, சுமன் பெரி. சுமன் பெரி. சிஇஓ யார் அப்படின்னா அந்த தலைமை அலுவலகர் யார் அப்படின்னா சுப்பிரமணியம். தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் மோடி. நிதி ஆயோக் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2016. தப்புங்க. முதல் ரெண்டும் கரெக்ட், மூணாவது தப்பு. அப்ப ஆப்ஷன் டி only 1 and 2 is the answer. ஆப்ஷன் டி only 1 and 2 is the answer. only 1 and 2 is the answer. previous questions இருக்கு, நம்ம expected questions எல்லாமே எடுத்து வந்திருக்கேன். சரியா? identify the option in which the rivers are given in north south sequence. வடக்கு தெற்கு வரிசையில் ஆறுகள் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றை அடையாளம் காண்க. வடக்குல இருந்து தெற்கு வரிசை பத்தணுமா? சரியா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? கோதாவரி ஃபர்ஸ்ட் இருக்கு, அப்புறம் மகாநதி. தப்புங்க. மகாநதி தான் மேல, ஒடிசால மகாநதி வரும், கோதாவரி கீழே மகாராஷ்டிரல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் தப்பு. செகண்ட் மகாநதி ஃபர்ஸ்ட் இருக்கு, கோதாவரி செகண்ட் இருக்கு, கிருஷ்ணா தேர்ட் இருக்கு, காவிரி ஃபோர்த் இருக்கு. கரெக்டுங்க. சரியா? இந்தியா மேப் படி பார்த்தீங்கன்னா மகாநதி இங்கே ஓடும் ஒடிசால, கோதாவரி இங்கே ஓடும் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரால ஓடும். கிருஷ்ணா அதே மகாராஷ்டிரால ஸ்டார்ட் ஆகும், கர்நாடகா வழியா போய் ஆந்திரால முடியும். கோதாவரியும் கிருஷ்ணாவும் மகாராஷ்டிரால ஸ்டார்ட் ஆகும், ஆந்திரால தான் முடியும். ஆனா கோதாவரி தெலுங்கானா வழியா போய் ஆந்திரால முடியும், கிருஷ்ணா கர்நாடகா வழியா போய் ஆந்திரால முடியும். சரியா? கிருஷ்ணா நதி. கோதாவரி ஆரம்பிக்கக்கூடிய இடம் பேரு நாசிக் பனிமலை, அதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் காவேரி உங்களுக்கு தெரியும், கொடகு மலையில் ஆரம்பிச்சு பூம்புகார்ல போய் முடியுது. ஸோ மகாநதி ஃபர்ஸ்ட், அடுத்து கோதாவரி, அடுத்து கிருஷ்ணா, அடுத்து காவேரி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அரேஞ்ச் இன் குரோனாலஜி ஆர்டர் எல்லாமே யூனிட் 9 எக்கனாமிக்ஸ் ஜியோகிராஃபி தான் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கோம். சரியா? கால வரிசை பத்துக. செம்பகம் துராஜன் வழக்கு, 74வது சட்ட திருத்தம், சந்தானம் கமிஷன், அம்பாசங்கர் கமிஷன். ஸோ யூனிட் 9ல ரிசர்வேஷன் பாலிசி, அதாவது சமூக நீதினு ஒன்று பார்த்தோம்ல, அது வந்து இந்த கொஸ்டின் தான். சரியா? செம்பகம் துராஜன் வழக்கு இது வந்து 1950-51 போல இந்த வழக்குல நடந்திருக்கும். 51 தீர்ப்பு வழங்குவாங்க, 50ல வழக்கு தொடுத்திருப்பாங்க. உச்சநீதிமன்றத்தோட வழக்கு இது. இதை நம்ம டீட்டெயிலாவே பார்க்க வேண்டியது அவசியம். ரிசர்வேஷன் பாலிசி டீட்டெயிலா பார்க்குறப்ப வேணா அதை பார்க்கலாம். சரியா? நம்ம வீடியோ போட்டிருப்போம், அதை பார்த்துருங்க. செம்பகம் ராஜன் வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு. தமிழ்நாடோட இடஒதுக்கீடு கொள்கை வந்து செல்லாது, அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையே இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் தூக்கிடும், தமிழ்நாடோட ரிசர்வேஷனை. அந்த வழக்கு தான் இந்த வழக்கு. 74வது சட்டத்தம் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் 1994 போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக 69% ரிசர்வேஷன் வரைக்கும் வந்திருக்கும். ஓகேவா? அது வந்து 9வது அட்டவணையில் கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை வைப்பாங்க. இது கொஞ்சம் கான்செப்டா இருக்கும், அப்படியே ஆன் த ஃப்ளோல பார்க்க முடியாது, நான் தனியா பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. சரியா? சந்தானம் கமிஷன். சந்தானம் கமிஷன் வந்து சிவிசி அமைப்பு இருக்குல்ல, லஞ்ச ஒழிப்புத்துறை, சிபிஐ இருக்குல்ல, புலனாய்வுத்துறை, இந்த ரெண்டு அமைப்பும் இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு காரணமே சந்தானம் குழு தான். 1960களில் 1963-64ல இந்த குழு அமைச்சது 1963 அந்த டைம்ல போட்டிருப்பாங்க. அப்படியே தொடர்ந்து சிபிஐ சிவிசி அப்படின்னு ஒன்று வேணும் இந்தியாவுக்குன்னு சொல்லி கோரிக்கை வச்சது சந்தானம் கமிஷன் தான். அம்பாசங்க கமிஷன் 1982ல இவர் எம்ஜிஆர் ஆட்சியில் போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம மாநிலங்களுக்கான ரிசர்வேஷன் எவ்வளவு இடஒதுக்கீடு எவ்வளவு செய்யணும்னு போடக்கூடிய கமிஷன், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். சரி, அம்பாசங்க கமிஷன். இது எல்லாமே ரிசர்வேஷன் பாலிசியில் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது அவசியம். இப்போதைக்கு சொல்லிடுறேன், இது ஃபர்ஸ்ட், இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஸோ 1342 1342 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். Which one of the following is not the function of Reserve Bank of India? பின்வருவற்றில் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு அல்ல? பேங்கர் டு கவர்மெண்ட், அரசாங்கத்துக்கு வங்கி, கரெக்ட் தான். கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலவாணியின் பாதுகாவலன், அதுவும் கரெக்ட் தான். பேங்கர்ஸ் பேங்க், வங்கிகளுக்கெல்லாம் வங்கி, கரெக்ட் தான். 12th ஸ்கூல் புக்ல அப்படியே வரிசையா கொடுத்துருப்பாங்களா, அந்த வரிசை தான் இங்க இருக்கு. அட்வான்சஸ் லோன் டு த பீப்புள், பொதுமக்களுக்கு கடன் வழங்குது, தப்பு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளுக்கு தான் கடன் வழங்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு அவங்க தான் பொதுமக்களுக்கு கொடுப்பாங்க. ஆர்பிஐ டைரக்டா லோன் கொடுக்காது. ஸோ மொதல் 3 தான் கட்டு, 4வது தப்பு. ஸோ எது இல்லைங்கிறாங்க, ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆர்பிஐ சட்டம் எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா 1934 போட்டிருப்பாங்க. ஆர்பிஐ இந்தியாவில் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1935 வந்திருக்கும். 35. சுதந்திர இந்தியாவில் ஆர்பிஐயோட கவர்னர் யார் அப்படின்னா சிடி தேஷ்முக், முதல் கவர்னர். ஆர்பிஐயோட முதல் இந்திய கவர்னர் யார் அப்படின்னா சிடி தேஷ்முக். சிடி தேஷ்முக் ஞாபகம் வச்சுங்க. ஆர்பிஐயோட முதல் இந்திய கவர்னர் சிடி தேஷ்முக். ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா பாம்பேல இருக்கு. பாம்பேல இருக்கு ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ். சரியா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா.
ரிசர்வ் வங்கி வந்து இது எதுல கேட்பாங்கன்னா மானிட்டரி பாலிசி, பண கொள்கையில இது வரும். சரியா? ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கெல்லாம் கடன் கொடுக்குங்க, ஒரு வட்டிக்கு கடன் கொடுக்கல, அந்த வட்டிக்கு பேர் ரெப்போ விகிதம்ங்க. ஆர்பிஐல வங்கிகளுக்கெல்லாம் கடன் கொடுக்கல, அந்த வட்டிக்கு பேர் ரெப்போ விகிதம். இந்த வங்கிகள் எல்லாம் ஆர்பிஐ கடன் கொடுக்கும், அதுக்கு ஒரு வட்டி ஃபிக்ஸ் பண்ணும், அதுக்கு பேர் ரிவர்ஸ் ரெப்போ விகிதம். சோ ரெப்போ விகிதம்னா ஆர்பிஐ வங்கிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ விகிதம்னா வங்கிகள் ஆர்பிஐ கடன் கொடுக்கக்கூடிய விகிதம். சரியா? இது ஞாபகம் வச்சுங்க. மானிட்டரி பாலிசி பண கொள்கையில ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட். சரியா? ஞாபகம் வச்சுங்க. பிளாக் சாயில் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ், கரிசல் மண் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ரெகுட் மண், ரெகுட் சாயில். பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் வந்து ரெகுட் சாயில். இந்த கரிசல் மண் எப்படி இந்தியாவில் உருவாதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வல்கானோ இருக்குல்ல, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வல்கானோஸ், இந்த வல்கானோ எரிமலை வெடிப்பதால் உருவாகுதா கரிசல் மண். எரிமலை வெடிப்பதால் உருவாகுதா கரிசல் மண். வண்டல் மண் ஒரு மண் இருக்கு, அது வந்து இமயமலையில இருந்து நதிகள் வந்து கொண்டு வந்து சேர்க்கும். இமயமலையில இருந்து நதிகள் கொண்டு வந்து சேர்த்த மண் வண்டல் மண், எரிமலை வெடிப்பதால் உருவாது வந்து கரிசல் மண். சரியா? கரிசல் மண், இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. சரியா? செம்மண் ரெட் சாயில் இருக்கு, அது வந்து டீகம்போசிஷன் ஆஃப் ராக், பாறைகள் சிதைவதனால் உருவாது வந்து செம்மண். பாறைகள் சிதைவது செம்மண், எரிமலை வெடிப்பது கரிசல் மண், இமயமலையிலிருந்து நதிகள் கொண்டு வந்து சேர்ப்பது வண்டல் மண். இந்தியாவில் எந்த மண் அதிகமாக காணப்படுதுன்னா வண்டல் மண், அலுவியல் சாயில் தான் அதிகமாக காணப்படுது. இந்த கரிசல் மண்ணில் வந்து என்ன அதிகமாக விளையும், அதிகமாக என்ன க்ரோ ஆகும்னா காட்டன், பருத்தி. பருத்தி. சரியா? இந்த கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பெல்ட் ஃபுல்லாவே காட்டன் அதிகமா இருக்கும், அதனால தான் வந்து பருத்தி பிளாக் சாயில் அதிகமாகும், அதனால காட்டன் அங்கே அதிகமா இருக்கு. சரியா? அது மட்டும் இல்ல, டொபாக்கோ, புகையிலை, டொபாக்கோ, அப்புறம் கரும்பு, இது எல்லாமே வந்து கரிசல் மண்ணில் விளையக்கூடிய பயிர்கள். இது வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க, 10th ஸ்கூல் புக்ல எடுத்து பாருங்க. சரியா? எந்த மண் அதிகமாக காணப்படும் சொன்னேன்? வண்டல் மண். ரெட்டமலை சீனிவாசனின் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராகூர் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களால் சிறப்பு பெயரிட்டவர் செய்யப்பட்டார். இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகள் ஆகியவற்றாக போராடினார். ரெண்டுமே கரெக்ட், கூற்றுக்கு காரணம் கரெக்ட். சரியா? பி, ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சரியா? ரெட்டமலை சீனிவாசன் வந்து தமிழ்நாட்டின் தாத்தா, கிராண்ட் மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க ரெட்டமலை சீனிவாசனை. 1893 ஆதி திராவிட மகாஜன சபைன்னு ஒரு சபை ஆரம்பிச்சவர் ரெட்டமலை சீனிவாசன். ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க, யூனிட் 9. ரெட்டமலை சமூக நீதிங்கிற டாபிக் உள்ள வரும். சரியா? அதாவது ஆதி திராவிட மகாஜன சபை யார் ஆரம்பித்தாங்க கேட்பாங்க, ரெட்டமலை சீனிவாசன். எந்த வருஷம்னா 1893. 1906 காந்தியை சந்திப்பார், போய் தென்னாப்பிரிக்கால சந்திப்பார் ரெட்டமலை சீனிவாசன். காந்தியை தென்னாப்பிரிக்காவில் சந்தித்தவர் ரெட்டமலை சீனிவாசன். ஞாபகம் வச்சுங்க. 1923 மெட்ராஸ் மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல முதல் உறுப்பினராக சேருவார். பட்டியலின சமூகத்தின் 1923 ரெட்டமலை சீனிவாசன் அதாவது முதல் உறுப்பினராக சேருவார். ஏன்னா முதல் உறுப்பினர் MC ராஜா 1920 சேர்ந்துருவார். பட்டியலின சமூகத்திலிருந்து மெட்ராஸ் சட்டசபைக்கு மேலவைக்கு வந்து உறுப்பினராக சேர்ந்த முதல் நபர் யாருன்னா MC ராஜா. ரெண்டாவது நபர் சொல்ல முடியாது, 1923 சேருவார். 23 சேருவார். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த அம்பேத்கர் வந்து முதல் வட்டமேச மாநாடும் 2ஆம் வட்டமேச மாநாடும் போய் பங்கேற்பார். அப்ப கூட போயிருப்பார் இவர். ரெட்டமலை சீனிவாசனும் அம்பேத்கர் கூட போயிருப்பார், அட்டன் பண்ணுவார். பூனா ஒப்பந்தம் போடுவாங்கல்ல காந்தி அம்பேத்கரும், அப்ப இவர் வந்து கையெழுத்து போடுவார், சாட்சி கையெழுத்து போடுவார். ரெட்டமலை சீனிவாசன் சாட்சி கையெழுத்து போடுவார். 1939 ஜீவகாருண்ய சரிதம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பயோகிராஃபி, சொந்த பயோகிராஃபி எழுதுவார். சரியா? சுயசரிதை எழுதுவார். ஞாபகம் வச்சுங்க. பினான்ஸ் கமிஷன் இஸ் an advisory body. நிதி ஆயோக் என்பது ஒரு ஆலோசனை அமைப்பு. ஆமா, ஆலோசனை மட்டும் தான் கூறும், அதை கவர்மெண்ட் கேட்கலாம், கேட்காம கூட போலாம். நிதி ஆணையம்ங்கிறது ஆர்டிகல் 280 பேசப்பட்டிருக்கும். சரத்து 280 நிதி ஆணையம். மத்திய அரசுக்கு வரக்கூடிய வரியை மாநில அரசுக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும், அதுக்கான ஒரு ஆணையம் தான் நிதி ஆணையம். சரியா? 80வது சட்ட திருத்தம் 10வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைப்படி கொண்டு வந்திருப்பாங்க. ஆமா, 10வது நிதி ஆணையம் பரிந்துரைப்படி தான் 80வது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 10வது நிதி ஆணையம் என்ன பரிந்துரைக்கும் அப்படின்னா, மத்திய அரசுக்கு எவ்வளவு வருதோ அதுல 29% வந்து மாநிலங்களுக்கு கொடுத்துருங்க. எல்லா மாநிலங்களுக்கும் 29% வந்து அமௌண்ட்டை பிரிச்சு கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா ஒரு 15-14 தான் இருந்திருக்கும். 29% கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றோம் 10th ஃபினான்ஸ் கமிஷன். அதை 80வது சட்டத்தில் சேர்ப்பாங்க. 29% நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா அப்படியே படிப்படியா முன்னேறி 41-42% வந்துருச்சு இன்னைக்கு டேட்ல, பேசிட்டு இருக்க இன்னைக்கு டேட்ல. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டர்னேட் ஸ்கீம் ஆஃப் டெவல்யூஷன், அதாவது அதிகார பகிர்வு மாற்று திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சரியா? ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது மூணுமே கரெக்டுங்க, ஆளா கரெக்டுங்க. சரியா? இதை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன், தனியாக பார்ப்போம். டிராபிக்கல் டெசிடஸ் ஃபாரஸ்ட் ஷெட் their leaves at all time. வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் எப்பொழுதும் தனது இலையை உதிர்த்திடும். நீங்க இதை வந்து என்ன நினைப்பீங்கன்னா கரெக்ட் மாதிரி நினைப்பீங்க, ஆனா எப்பொழுதும்ங்கிறாங்க, ஆல் டைம்ங்கிறாங்க.
ஆக்சுவலா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் வந்து சம்மர் இருக்குல்ல, அதாவது அந்த கோடை காலம் இருக்குல்ல, அப்பதான் இலை வந்து உதிரும். ஏன்னா அப்போதைக்கு வந்து அந்த தண்ணியை வந்து தக்க வைக்கிற தன்மை இருக்காது. அந்த தண்ணி வந்து செலவாதுல, அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு, ப்ரிவென்டிங் வாட்டர் லாஸ்க்காக அப்படியே விடும். சரியா, தண்ணியை தக்க வைக்கிறதுனால, தண்ணி இல்லாதனால அப்படியே செடி வந்து கீழே கொட்டிடும். ஆனா மீதி நேரத்துல தான் செடி இருக்கும். சரியா, எப்ப மான்சூன் பருவமழைகள் பெய்யுதோ அப்பெல்லாம் இந்த வெப்பமண்டல இலையுதிர் காடுகளை செடி அப்படியே தான் இருக்கும். அதாவது இலைகள் அப்படியே தான் இருக்கும், கீழே உழுகாது. அதனால தான் வெப்பமண்டல இலையுதிர் காடுகளுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மான்சூன் காடுகள், பருவமழை காடுகள்னு சொல்லுவாங்க. சரியா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மான்சூன் ஃபாரஸ்ட். அதான் ரெண்டாவதுல இருக்கா. சரியா, இது மட்டும் கரெக்ட், இது தப்பு. ஸோ ஒன்லி 2 ஆர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் மாதிரியே உங்களுக்கு தோணும், இலைகள் உதிர்றது பேதாப்பா இதுன்னு. ஆனால் எப்பொழுதும் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. அங்கதான் ட்விஸ்ட். அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர், கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. எல்லாம் ஃபேமஸ் ஆனதுதா. சரியா, கே ஸ்கீம் 1963 போல காமராஜர் திட்டம் வந்து அறிவிப்பாரு. அதாவது நான் இந்த மாதிரி கட்சியில் இல்லை, அதாவது நான் இனிமேட்டு சிஎம் இல்லை, நான் கட்சி பணியை பார்க்க போறேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பக்தவச்சலம் ஆட்சியை பிடிச்சிருவாரு. ராஜாஜியோட சுதந்திர கட்சி 1959. சரியா, 2ஆம் உலக மாநாடு வந்து தமிழ் மாநாடு 1968 அண்ணா ஆட்சி காலத்தில் நடக்கும். சமத்துவபுர திட்டம் கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் 1997 வந்து கட்டி தருவாரு. ஓகேவா, அப்ப 2 1 3 4 2 1 3 4 ஆப்ஷன் பி. இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே எல்லாம் ஃபேமஸ் ஆனதுதான். சுதந்திர கட்சி ராஜாஜி தனியா வந்து ஆரம்பிப்பாரு. காங்கிரஸ்ல இருந்து விலகி ராஜாஜி தனி கட்சி ஆரம்பிப்பாரு 1959. பேர் வந்து சுதந்திர கட்சி. சரியா, ஏன்னா காங்கிரஸ் வந்து காமராஜர் வந்ததுக்கு அப்புறம் அதாவது ராஜாஜி அந்த குலக்கல்வி திட்டம்னு ஒன்று போடுவார்ல அவரோட ஆட்சியில மிகப்பெரிய எதிர்ப்பு வரும்ல, அப்பயே காங்கிரஸ் அவரை கழட்டி விட்டுருவாங்க. நானே கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிடுவான்னு வச்சுங்களேன். அப்புறம் காங்கிரஸ்க்கு அவருக்கும் ஆகாது, சுதந்திர கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு. இதுல என்ன பியூட்டினா, இந்த ராஜாஜியோட சுதந்திர கட்சியை பெரியார் ஆதரிப்பாரு. யாரை எதிர்த்து தெரியுமா? திமுகவை எதிர்த்து. திமுகங்கிற கட்சியை எதிர்த்து திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு பெரியார் ஆரம்பிப்பாரு. அதாவது பெரியார் சுதந்திர கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் திமுக அண்ணா ஜெயிச்சிருவாரு. பெரியார் என்னதான் வந்து திமுக எதிர்த்தா கூட திமுக கடுமையா எதிர்ப்பாருங்க பெரியாரு. சரியா, இருந்தா கூட அண்ணா ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சோன சிஎம் ஆனோன முதல்ல போய் சந்திச்சதை யாரு தெரியுமா? திருச்சியில பெரியார அண்ணா போய் முதல்ல சந்திச்சது பெரியார். சரியா, அது ஒரு நல்ல வரலாறு, தனியா பார்ப்போம். Satish Gurunath and his students plan to go for a vacation to Kalvarayan Hills. Which are the following can they notice in the vacation place? Satish Gurunath மற்றும் அவரது மாணவர்கள் கல்வராயன் மலைக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். கீழ்கண்டவையில் எது எல்லாம் அவர்களின் சுற்றுலா பயணத்தில் காண முடியும்? சரி, சதீஷ் குருநாத்தும் மாணவர்களும் சுற்றுலா போறாங்க. அங்க யாரெல்லாம் பார்க்க முடியும்? அங்க வந்து கரலர் பழங்குடியின மக்களை பார்க்க முடியும். சரியா, இது வந்து தமிழ்நாடு ஜியோகிராஃபில இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. கல்வராயன் மலையில, அதாவது கேள்வி கல்வராயன் மலை தானே, கல்வராயன் ஹில்ஸ் தானே. ஆமா, கல்வராயன் ஹில்ஸ்ல கல்வராயன் மலைகள்ல கரலர் பழங்குடியின மக்கள் சொல்லிட்டு ஒரு பழங்குடியினர் வாழ்றாங்க. இது பள்ளி பாடபுத்தகத்துல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். They can reach to the highest peak called மேல்பட்டு என்ற உயர்ந்த சிகரத்தை அவர்கள் சென்றடைய முடியும். தப்பு. மேல்பட்டுங்கிற உயர்ந்த சிகரம் வந்து ஜவ்வாது மலையோட உயர்ந்த சிகரம். புக்ல இருக்கும், தமிழ்நாடு ஜியோகிராஃபி 10th புக்ல இருக்கும். இதோட உயர்ந்த சிகரம் இல்ல. சரியா, they can go to சேர்வராயன் கோயிலுங்கிறது சேர்வராயன் மலையில் இருக்கக்கூடிய கோயில், இங்க இல்ல அந்த கோயில். சரியா, அப்ப ஒண்ணு மட்டும் தான் கரெக்ட். அப்ப சதீஷ் குருநாத் மற்றும் அவங்களோட மாணவர்கள் அந்த சென்று அடையிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான், அவங்கள மட்டும் தான் மீட் பண்ண முடியும். மீதி 2 இடமும் வேற இடத்துல இருக்கு. ஒன்லி ஒன்னு மட்டும் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சரியா, இந்த மாதிரி வித்தியாசமான கேள்விகள்லாம் இருக்கும். என்ன லாஸ்ட் கேள்வி, நேஷனல் பார்க்ஸ் தேசிய பூங்கா. லாஸ்ட் கேள்வினா இந்த ஒரு செட்ல அப்படியே அடுத்த செட் பார்ப்போம். சரியா, நான் சொன்ன லிஸ்ட் போட்டால அந்த லிஸ்ட்ல அப்படியே 20 முடிச்சிருக்கோம். இன்னொரு செட்ல பார்ப்போம். ரைட், சிம்லிபால் தேசிய பூங்கா ஒடிசால இருக்கு, கரெக்ட். மனாஸ் தேசிய பூங்கா அசாம்ல இருக்கு, கரெக்ட். பகவான் மகாவீர் தேசிய பூங்கா கோவால இருக்கு, கரெக்ட். மதிக்கெட்டான் தேசிய பூங்கா கேரளால இருக்கு, அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கு. இந்தியாவிலே பழமையான தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா சிக்கிம்ல இருக்கு. அது ரொம்ப ஃபேமஸான தேசிய பூங்கா. கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா சிக்கிம். சரியா, சிம்லிபால் ஒடிசா, மனாஸ் அசாம், பகவான் மகாவீர் கோவா. பகவானே கோவா போறதுக்கு காசு கொடு, அதான் ஷார்ட்கட். பகவானே கோவா போறதுக்கு காசு கொடு, அதான் ஷார்ட்கட். சரியா, அதான் ஷார்ட்கட். ரொம்ப கேரா இருப்பேன்னு பார்த்தேன், ஆனா மதிக்க கூட மாட்டேங்கிறியே, அதான் ஷார்ட்கட். ரொம்ப கேரா இருப்பேன்னு பார்த்தேன், ஆனா மதிக்க கூட மாட்டேங்கிறியே, கேரளானா மதிக்கட்டான் தேசிய பூங்கா.
சரியா? மனாஸ்னா சாம், மேன். சாம்னா யாரு? ஒரு மேன். முடிஞ்சா? சாம்னா மேன். முடிஞ்சா? சரியா? ஓகே ரைட், முடிஞ்சு. இதோட முடிச்சிடுறேன். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.